friends, welcome back to our channel Happy Varum. இன்றைக்கி இந்த vlogல எங்கள் மாமாவுக்கு சர்ஜரி நடந்ததுக்கப்புறம் எப்படிலாம் இருந்தோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே எங்களோட மனசுலேருந்து சொல்கிறோம் அவ்வளோ நன்றி. ஏன்னா லாஸ்ட் வீடியோ யாருன்னா பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியே அந்த கமெண்ட் செக்ஷனை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. லைக் இதுக்கு முன்னாடி நம்ம நேரில் யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டோம். லைக் ஒரு வீடியோவில் தான் நம்ம கனெக்ட் ஆகிருப்போம். பட் எவ்வளோ லவ் கொடுத்துருக்குறீங்க. உண்மையாகவே அந்த ஒரு கமெண்ட்ஸும் படிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. லைக் எங்களோட கஷ்டம் இதெல்லாம் நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருக்குறோம். பட் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் போடும்போது உண்மையாகவே நாங்கள் எவ்வளோ பிளஸ்டுன்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அப்படி கமெண்ட் பண்ண ஒருத்தருக்கும் ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் செக்ஷனில் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாம் அப்படி நிரம்பி வழியுது. ஸோ உண்மையாகவே எங்களுக்கு வந்து யூடியூப் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்து இவ்வளோ லவ்வை நாங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கிறது தான். ஸோ ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. ஸோ ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையாகவே ரொம்ப நன்றிங்க. நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இவ்வளோ கேர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ எங்கள் மாமாவுக்கு என்னென்னா ஏசிஎல் லிகமெண்ட் வந்து ஃபுல்லாக டேர் ஆகிருக்கு. அப்புறம் மெனிஸ்கஸும் வந்து டேர் ஆகிருக்கு. அவங்க எப்படி விழுந்தாங்கன்றதே நான் பார்க்கல. லைக் அந்த ஃப்ளைட்லேருந்து வெளியே வந்து பார்த்தா வீல் சேரில் உட்காண்ட்ருக்குறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்ததும் எனக்கு வந்து ஹார்ட்டே வெடிச்சிருச்சு. லைக் இது எங்கள் மாமாவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு விழுந்திருந்தால் இந்த மாதிரி அடிபட்டிருக்கோன்னு பாருங்கள். ஸோ ஃபைனலி சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சு ரெக்கவர் ஆயாச்சு. அண்ட் எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எங்கள் கூடயே தான் இருந்தாங்க. அங்கேயே தங்கிட்டு அங்கேயே இருந்தாங்க, நிலாவெல்லாம் பார்த்துக்கிட்டு. எங்கள் மாமானா லைக் எங்கள் மாமனார்லாம் வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. நீங்கள் என்னன்னா பண்ணுங்கள், நான் வந்து என் புள்ள கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எங்களோடையே இருந்தாங்க. எங்கள் மாமனாருக்கு வந்து எங்கள் நாத்தனார் சமைச்சு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவரே சமைச்சு இல்லை வெளியே போய் சாப்பிட்டு அப்படி தான் வந்து இந்த டேஸ் எல்லாம் வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து இப்போ சிடிஎஸ் ஹாஸ்பிட்டல் அண்ணா நகரில் தானங்க அட்மிட் ஆகிருக்கிறோம். ஸோ அண்ணா நகர்னால் கண்டிப்பாக இந்த அண்ணா நகர் டவர் போகாமல் இருக்க மாட்டோம்ல. இந்த குழந்தையும் வந்து கிட்டத்தட்ட 5-6 நாளாக எங்களோட ஹாஸ்பிட்டல்லையே இருப்பாளா. ஸோ வந்து ஈவினிங் ஆனால் லைக் எங்கள் மாமா மோஸ்ட்லி வந்து தூக்கத்தில் இருக்கிறது, ஏன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ மோஸ்ட்லி தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி லைக் ரிலாக்ஸ்டாக அந்த மாதிரி தானே இருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா நிலாவை வந்து எப்பயுமே லைக் அவளோட ஹாப்பினஸும் நம்ம வந்து பார்க்கணும்ல. ஏன்னா ஒரு குழந்த யோசிச்சு பாருங்கள், ஒரு ரூம்லையே நம்மளோடையே அவ்வளோ நாள் வந்து என்கேஜாக இருக்கிறா. ஸோ அதனால் வந்து எப்பயுமே இந்த அண்ணா நகர் டவருக்கு வந்து ஒன்று நான் கூட்டிகிட்டு போவேன், அப்படி இல்லைன்னா எங்கள் அத்தை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் பக்கத்துலேயே நிறைய ஷாப்பிங் எல்லாம் இருக்குமா. அதனால் எங்கள் மாமா வந்து சொல்லுவாங்க, நீங்களும் வெளியே போயிட்டு வாங்க, அப்போ தான் நம்ம மைண்டெல்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். லைக் டம்பாகி இங்கேயே இருக்க தேவையில்லை, வெளியே போயிட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட ஹாஸ்பிட்டல் டேஸை வந்து கடந்து வந்தோங்க. ஆனால் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எப்படியோ ரெக்கவர் ஆனது ரொம்ப ஹாப்பி. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்டெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நடக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எங்களுக்கெலாம் லைக் புதுசு இல்லை, நெக்ஸ்ட் டேவே எப்படி நடக்க முடியும் சர்ஜரி பண்ணி அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இதுவே ஏசிஎல் லெகமெண்ட் மட்டும்தான் டேர் ஆகிருக்கு அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் டேவே ஃபுல் பாடி வெயிட்டை போட்டு நடக்க வச்சுருப்போம். பட் மெனிஸ்கஸும் ரிப்பேர் ஆனதுனால நம்ம வந்து ஃபுல் பாடி வெயிட் போட்டு நடக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்லாம் இதுவாகும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு 25% ஆஃப் த பாடி வெயிட் போட்டு நடக்கணும், அதுக்கப்புறமா கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்போ நடந்தாலுமே அந்த காலில் இருக்க பேண்டை போடணும், அதுக்கப்புறம் இந்த வாக்கரை வச்சு தான் நீங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வந்து ஒரு 25% ஆஃப் த பாடி வெயிட் போட்டு தான் வந்து நடக்கிறாங்க. போக வந்து கிராஜுவலாக நடக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க ஆக்சுவலி. ஆஃப்டர் 8 days எங்கள் மாமா டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க.
தேவையாடா இதெல்லாம் நமக்கு? சிரிக்கிறோம் மேடா 2 பேரும். போஸ் கொடு மாமா. ஃபைனலி ஹாஸ்பிட்டல் லைஃப்க்கு வந்து ஒரு குட் பை சொல்லிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் காஷியஸாகவும் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஃபிசியோதெரப்பி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சீக்கிரமாக வந்து சரியாயிடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் நிறைய கிளிப்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேஜில் வந்து எடுக்க முடியல. லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள பார்த்துக்கிறது அந்த மாதிரியே வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ் கழித்து எங்கள் மாமா வந்து லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தாங்க. பட் அந்த வாக்கர் வச்சு தான் அடுத்து ஒரு 6 வீக்ஸ் கிட்ட வந்து இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாக்கரை வச்சுட்டு நடந்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து எங்கள் மாமா கூட இருந்தால் போதுன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இதுவே வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். திருப்பி எழுந்து வாக்கர் மூலயமா நடக்கிறாங்களே, அப்படி தான் என் மனநிலைமை இருந்துச்சு. இது சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு தெரியல, பட் என்னோட உண்மையான மனசில் வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த சர்ஜரி ரூமுக்கெலாம் போகிறதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்துட்டு லைக் இதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் நல்லா பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி தான் தோணுச்சு. எத்தனை பேரால் என்னைய கனெக்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்து டு பி ஆனஸ்ட் இப்படி தான் வந்து தோணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸுக்கு இந்தியாவில் தான் இருக்க போகிறோன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா பக்கத்துலேயே வந்து ஜிம் ஜாயின் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா எங்கள் மாமாவும் வந்து சொல்லிட்டாங்க, லைக் உனக்காக போய் எதனா பண்ணு, அப்போ தான் நீயுமே வந்து இதெல்லாம் இந்த ஸ்டேஜெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்தது ஒர்க் அவுட் பண்ணணுன்ட்டு. ஏன்னா நான் எப்படின்னா வெயிட் ரெடியூஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. பட் எனக்கு வந்து டெய்லி ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஸோ வாக்கிங்காக இருக்கட்டும், ஹிட் எக்ஸசைஸு, ஏரோபிக்ஸு, ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஏதோ ஒன்றாச்சு நான் 1/2 hour வந்து பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் நான் போய் ஜிம் ஜாயின் பண்ணுறேன், அதுதான் எனக்கு ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டு ஜிம் ஜாயின் பண்ணி நான் வந்து போயிட்டு இருந்தேங்க அந்த 2-3 மந்த்ஸில். பட் வெயிட்டெல்லாம் குறைக்கல, சாப்பிட்டு ஜிம்மை போய் வந்து ஹிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் சாப்பிட்ற ஏதாச்சும் வெயிட் போடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் 2 கிலோ வெயிட் போட்டு தான் வந்திருக்கிறேன், பட் வந்து குறையலாம் இல்லை எதுவும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே இப்போ நான் காட்டுறது எல்லாமே லைக் இந்த 2-3 மந்த்ஸில் எங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படிலாம் நாங்கள் கோத்ரூ பண்ணோன்றது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நானும் நிலாவும் சேர்ந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். இத்தனை நாள் வந்து அப்படியே சல்லுன்னு காரில் போயிட்டுருக்கோம், எங்கள் மாமா ஓட்டு வந்தாங்க. பட் இப்போ வந்து ஓகே 2 பேருக்கு எதுக்கு காரு, நாங்கள் பஸ்லேயே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போனோம். ஆக்சுவலாக நிலா வந்து நல்லா என்ஜாய் பண்ணிச்சிங்க இந்த பஸ் ரைடெல்லாம். நிறைய வெளியே பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருந்துச்சு. அண்ட் இங்கே பாருங்கள், நாங்கள் காலையிலேயே கிளம்பிட்டோமா, எங்கள் அத்தை வந்து பஸ்லேயே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி புலாவெலாம் வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ நிலாவை எழுப்பி குளிப்பாட்டி அப்படியே பஸ்ஸில் தூக்கி வச்சாச்சு. அப்படியே பஸ்லேயே வந்து சாப்பாடு ஊட்டிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ ஃபைனலி இதுதான் எங்கள் ஊர், காஞ்சிபுரம்க்கு வந்தாச்சு. ஏன்னா அப்பப்போ நம்மளுக்கும் வந்து லைக் மைண்டு மாறணும்ல, அதனால் அம்மா வீடு பக்கத்துலேயே இருக்குன்றதுனால அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் மாற்றி போனதுனால மைண்டு கொஞ்சம் நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க இந்த ஸ்டேஜில். வீடியோவில் பார்த்து உங்களால் எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு தெரியல, பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது மண்டெல்லாம் உண்மையாக ரொம்ப கொலாப்ஸ் ஆகி இருந்துச்சு. பட் எப்படியோ சம்ஹவ் மேனேஜ் பண்ணி வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் இருந்து. அண்ட் எங்கள் அப்பா வந்து ரெடியாக பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறாரு. அண்ட் இங்கே பாருங்கள், எங்களோட லக்கேஜ் எல்லாம் போர்த்திஸ் பேக்கில் லைக் இப்படி தானே நம்மளாம் இருந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. இந்த நிலா குட்டி தான் வந்து பஸ்ஸை ஒரு பஸ்ஸாகவே கன்சிடர் பண்ணல, ஜாலியாக படுத்துக்கிட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு என்னென்னமோ அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தா. ஸோ ஃபைனலி எங்கள் அப்பாவும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறமா ஏறி கிளம்பி போயாச்சு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இது ஒரு 1 day ட்ரிப்பு தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு. திருப்பி நான் அகைன் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிடணும், ஏன்னா அங்கே நம்ம ஜிம்மெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல. ஸோ வீட்டுக்கு போனதும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இங்கே பாருங்கள், இது வந்து உப்பு உருண்டை இன்னும் செய்யலை, இப்போ தான் வந்து எடுத்து ஆவி கட்ட போகிறாங்க. ஸோ உப்பு உருண்டை, அதுக்கப்புறம் ஓட்டை வடை. நாங்கள் வந்து ஓட்டை வடைன்னு சொல்லுவோம், நிறைய பேர் தட்டைன்னு சொல்லுவீங்கள்ல, உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே மாதிரி கேட்டிருக்கிறேன், உங்கள் ஊரில் இந்த தட்டையை
வடையை எப்படி சொல்லுவீங்கன்ட்டு. அப்போ நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். நிறைய பேர் ஊரில் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க விதவிதமாக. ஸோ உங்கள் ஊரில் தட்டைக்கு என்ன பேரில் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஓட்டை வடைன்னு சொல்லுவோம். ஆனால் எங்கள் கவி ஓட்டையை காணோன்ட்டுலாம் கேட்கக்கூடாது, இப்படி தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ எங்கள் அம்மா வந்து சூப்பராக சமைப்பாங்கங்க. இந்த ஓட்டை வடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் வேறு ஆகும். கொஞ்சம்லாம் செய்ய மாட்டாங்க, எப்போ செஞ்சாலும் எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு நிறைய தான் வந்து செய்வாங்க எங்கள் அம்மா. ஸோ இந்த ஓட்டை வடைக்கு வந்து எங்கள் மாமனார்லாம் ஒரு பெரிய ஃபேனு. ஸோ எல்லோரும் இப்போ ஊரில் வந்து எங்கள் ஓட்டை வடைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் என்னென்னலாம் வந்து பண்ணுவோன்னா, மேண்டட்டரியாக ஊருக்கு வந்தால் இந்த நிலானிகா குட்டியை வந்து எங்கள் அப்பா கரெக்டாக இந்த இளநீர் குடிக்க கூப்பிட்டு போயிடுவாருங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறல, இந்த குட்டி வந்து 2 இளநீர் கூட ஸ்ட்ரெயிட்டாக கல்ப் அடிக்கும். அந்த அளவுக்கு வந்து இளநீர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவளுக்கு. அண்ட் அகைன் நாங்கள் வந்து கிளம்பி ஊருக்கு திருப்பி பஸ்லேயே வந்து ரிட்டர்ன் ஆகின்னு இருக்கோம். எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா மெயின் காஞ்சிபுரம், லைக் அந்த பஸ் ஸ்டாப் கிட்டேயே தான் எங்கள் வீடு. எங்கள் மாமாவோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா உத்திரமேரூர். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீடு இருக்குல்ல, அங்கே ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஆன்ட்டி பையனுக்கு வந்து கல்யாணம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் ஒரு 2 hours முன்னாடி தான் வந்து எனக்கு தெரியும். ஸோ கடகடன்னு இருக்கிறத வச்சு நான் வந்து ரெடி ஆகிருக்கேன். ஸோ இதான் வந்து என்னோடய கெட்டப். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து போய் அட்டன் பண்ணுறது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நான் வரேன்னு சொல்லிட்டு வாண்டடாக சாரி, அதுக்கப்புறம் குங்குமம், பூ இதெல்லாம் வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வாங்க போகலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தியாவில் ஒரு கல்யாணத்துக்கு போறோம். போலாமா? போலாம். ரெடி. எங்க மாமா கொண்டுட்டு இப்படிதாங்க நல்லா அந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லா குட்டீஸும் ஆட்டம். நிலாவுக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம்லாம் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவளுக்கு. ஸோ ஃபைனலி இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே இல்லை, இது எந்த டேட் எனக்கே தெரியாது. ஏதோ ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 5 வீக்ஸ்க்கு அப்புறமா, சர்ஜரிக்கு அப்புறம். ஸோ பார்த்திங்கன்னா எங்களை வந்து ரிவ்யூக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் எப்பயுமே எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து லைக் சென்னை போனோம்ல அண்ணா நகருக்கு. ஸோ அதனால் இப்போ ரிவ்யூக்காக போயிட்டுருக்குறோம். பாசிட்டிவாக சொல்லணும், அதுக்கப்புறம் பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக பிரகாஷ் செல்வம் டாக்டர் வந்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தார். இப்போ வந்து ஃபிசியோதெரப்பி மூலமாக லைக் அடுத்த என்னென்னலாம் எக்ஸசைஸ் பண்ணணுன்ட்டு வந்து சொல்லுவாங்க, லைக் சேஞ்சஸ்லாம். ஸோ எங்கள் மாமா வந்து ரொம்ப இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு நடந்த வாக்குக்கும் இப்போ பாருங்கள் 2 காலையும் பதிய வச்சு நடக்கிறாங்க. ஹாய் மாமா, எப்படி இருக்கு? பரவாயில்ல. அழகாயிட்ட மாமா நீ ஆஃப்டர் சர்ஜரி. நாங்கள் இருக்கோம்ல, அப்புறம் என்ன உனக்கு? நீங்கள் இருப்பீங்களா? நீங்களாம் நல்லா தூங்குறீங்களா? எனக்கு தானே தூக்கம் வர மாட்டேங்குது. வலி நைட்டு. உன்னை யாருடா போய் டபக்குன்னு கூட சொன்னது? இதுக்கு தான் பொண்டாட்டியை விட்டு ஒரு அணு கூட நீ வந்து தள்ளி போகக்கூடாதுன்றது. என்னைய விட்டு முதன் முறையாக ஃப்ளைட்லேருந்து இறங்கி குடுகுடுன்னு போனியே மாமா.
மேட்சிங் காஸ்டியூமுக்கும் ஸ்லிப்பருக்கும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து அந்த ஸ்லிப்பர்லாம் நம்மளோட எப்படியும் ஷூ ஸ்லிப்பர்லாம் போட முடியாது. ஆக்சுவலாக வெறும் காலோடு நடக்கிறது தான் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் வெளியே வரோமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃப்ளாட்டு அந்த ரப்பர் செருப்பு மாதிரி போட்டுட்டு வந்தோம். அண்ட் இங்கே பாருங்கள், எங்கள் மாமாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு போகணும், ரிவ்யூ போகணுன்னு ஒரு 1 வீக் முன்னாடியே எங்களுக்கு தெரியுமா. உடனே அவங்க சொல்லிட்டாங்க, அன்றைக்கி நம்ம போகணுன்னா அங்கே ஸ்டார் பிரியாணி இருக்குது, நம்ம போயிட்டு நல்லா சாப்பிட்ணும். எனக்கு வந்து வெளியவே போகாமல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, லைக் ஒரு 6 வீக்ஸாக வந்து லைக் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வீட்லேயே நடந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் கொஞ்சம் ப்ரெஷராக தானே இருக்கும். லைக் அவங்க டே டு டே லைஃப்பில் டெய்லி வெளியே போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸ் ரொட்டீனெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு ரொட்டீனே இல்லாமல் சும்மா படுத்து கிடக்கிறதே எங்கள் மாமாவுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ரிவ்யூவெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டார் பிரியாணிக்கு வந்துட்டோம். எங்களுக்கு வந்து இந்த ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. லைக் இதோட சீரக சம்பா அரிசிக்காக தான் மெயினாக ரொம்ப பிடிக்கும். லைக் பிரியாணினாவே மட்டன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ போயிட்டு மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் அவங்க டிஃப்ரெண்ட்டாக நான் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது மட்டன் கோலா உருண்டை. இதுக்கு ரிவ்யூலாம் சொல்ல தேவையில்லை, எல்லாமே செம்ம சூப்பராக தான் இருக்கும். எங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கடை, ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷாப்புன்னு சொல்லலாம். எத்தனை பேருக்கு ஸ்டார் பிரியாணி வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ நல்லா சாப்பிட்டு வெயிட் போட்டாலும் பரவாயில்லடா, ஆனால் நான் சாப்பிடுவேன். நான் ஜெர்மனிக்கு போயிட்டு மாதம் வெயிட் குறைச்சிக்கிறது வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இப்படி சாப்பிட வேண்டியது. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு அங்கே புலம்பிகிட்டு இருப்பேன். அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் நான் போட்டேன்னா வந்து பாருங்கள், ஓகேங்களா? அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாளுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி லைக் அந்த பாஸ்ட் 3 மந்த்ஸில் நாங்கள் என்ன பண்ணோன்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் மாமாவுக்கு வந்து ஆஞ்சநேயர் கோவில் போகணுன்னு சொன்னாங்கங்க, அதனால் இப்போ வந்து போயிட்டுருக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால் எனக்கு ஆஞ்சநேயரை பார்த்தா லைக் எனக்கு மனசு வந்து கொஞ்சம் லேசாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், ரொம்ப வந்து ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு சின்ன கோவில் தான் இது. பட் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த கோவில் வந்து இப்போ இதுக்கப்புறமா தான் அதுக்கு கும்பாபிஷேகம்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ நாங்கள் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு என்னங்க அந்த வடை மாலை போடுவாங்க, அப்புறம் வெத்தலையில் வந்து மாலை கட்டி போடுவாங்கள்ல. ஸோ நாங்கள் போகும்போதே வெத்தலையில் வந்து மாலைலாம் கட்டி கொண்டு போயிட்டு போட்டோங்க. ஸோ பார்த்திங்கன்னா சின்ன கோவில், சின்ன ஸ்டாச்சு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே பாருங்கள், மெயின் சாமி வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் தான். ஸோ லக்ஷ்மி நரசிம்மர் சாமி, அதுக்கப்புறம் வெளியே வந்து ஆஞ்சநேயர்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்ல தரிசனம் கிடச்சிருச்சு. இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து ஒரு பாட்டி தான் இந்த கோவிலை வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதை பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. லைக் இந்த வயசுலேயும் இந்த மாதிரி கோவில் வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப வந்து அவங்க நிறைய பேசினாங்க. உனக்கு நிறைய நல்லா ஆகிடும்ப்பா, நீ வேணா பாரு, அடுத்த வாட்டி இந்த கோவிலுக்கு வரும்போது நீ மனசார ரொம்ப சந்தோஷமாக வருவ அப்படிலாம் சொல்லி எங்களை ப்ளஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க பேசினதே எங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. ஹாப்பியா ஜின்னு? Yeah, that is mine. Nilu. Das ist meine. உத்தரமணி கோயில் சொல்றாங்க. அண்ட் பெஸ்ட் பார்ட், இந்த மாதிரி இந்தியாவில் ட்ராவல் பண்ணும்போது என்ன தெரியுமாங்க, நாங்களாம் இதை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னே சொல்லலாம். அப்படியே வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது நடுவில் நிறுத்துவோம், ஒரு டீ பிரேக் எடுப்போம், நடுவில் நிறுத்துவோம், நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோட் சைடில் வந்து கடைலாம் போட்டிருப்பாங்களே, பலாப்பழம், மாம்பழம், அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டே போவோம்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதனால் இந்தியா வந்தப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக வந்து என்ஜாய் பண்ண விஷயம். ஸோ வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பலாப்பழம்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்களா. ஸோ இறங்கி அவங்க கிட்டலாம் வந்து பேசி அந்த பலாப்பழத்தை பற்றியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப
சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. ஸோ நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம். பல வருஷம் கழித்து பலாப்பழம்லாம் சாப்பிட்றோம். ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டோர் போனீங்கன்னா ஃப்ரோசன் பலாப்பழம் இருக்கும். ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ எப்போனா ஆசை வந்துச்சுன்னா அங்கெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். பட் இப்படி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற ஃபீல் வராதுல்ல. ஸோ அந்த பலாப்பழம் சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இதில் வச்சு பொரியல் செய்வாங்க, குழம்புலாம் செய்வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வேக வச்சு லைக் சும்மா சாப்பிட்டா கூட ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். நம்ம இங்கே செஸ்நட் எல்லாம் கிடைக்குங்க எங்களுக்கு ஜெர்மனியில். ஸோ செஸ்நட் சாப்பிட்ற ஃபீல் தான் வந்து இந்த பலாப்பழத்தில் இருக்க பலாக்கொட்டையும் வந்து சேம் ஒரே டேஸ்ட்டு தான் இருக்க மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதனால் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா பலாக்கொட்டையை வந்து உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவி கட்டி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே வந்து போகிற வழியில் தான் இந்த மேல்மருவத்தூர் கோவில்லாம் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து உள்ளே போகலங்க. ஏன்னா இங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமா, எங்கள் மாமா வச்சுக்கிட்டு கூட்டத்துக்குள்ளெல்லாம் வந்து போக முடியாதுல்ல. ஸோ அதனால் வெளியே இருந்துகிட்டே வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அப்படியே ஒரே கோவில் ட்ரிப்பாக தான் நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். அப்படியே ஆஞ்சநேயர் கோயில் முடிச்சுட்டு வரும்போது எங்கள் உத்திரமேரூரில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கோவில் வந்து கட்டி கும்பாபிஷேகம் இன்றைக்கி. ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா சிவன் கோவிலுங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, எங்கள் மாமா வந்து அப்படியே ஒரு சிவன் பக்தர்னு சொல்கிறத விட சிவனடியார், ஐ மீன் எங்களோட மாமனார். ஸோ அதனால் அவர் வந்து வர வழியில் கண்டிப்பாக இந்த கோவில் பார்த்துட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் எங்கள் அத்தையும் வந்து இந்த கோவிலில் காலை எப்படின்னா பதிச்சிடணும்ப்பா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க. பட் எங்கள் மாமா வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் ரோடெல்லாம் வந்து மேடும் பள்ளமாக இருந்துச்சா, அதனால் எங்கள் மாமா வரல. நானும் எங்கள் அத்தை அப்புறம் நிலா வந்து போயிட்டுருந்தோம். அண்ட் இங்கே பாருங்கள், திருவிழானாலே பெஸ்ட்டு பார்ட் வந்து இந்த மாதிரி அந்த கடத்தெருவுன்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அந்த கடத்தெருவு தாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுலலாம் இந்த மெஹந்தி வச்சோம், பட் இப்போ தான் வைக்கக்கூடாது, அது வந்து ஏதோ அலர்ஜி ஆகுதுன்னுலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பலூனெல்லாம் இருந்துச்சு. ஸோ நிலா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாலும், அதனால் நிலாவுக்கு வந்து பலூனெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அவளுக்கு வந்து இதெல்லாம் அவளுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு சூப்பரான வாய்ப்பு, அதனால் மிஸ் பண்ணலை. இதெல்லாம் கூப்பிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நல்லபடியாக கோவிலில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே கலசம் அந்த பூஜைலாம் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அங்கே போயிட்டு கலசம்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. ஏன்னா எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சவங்க தான் இருந்தாங்க கோவிலில். ஸோ கலசம்லாம் வாங்கினது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு கண்டிப்பாக இந்த கோவிலை போயிட்டு உத்திரமேரூரில் இருக்கிறீங்கன்னா பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எல்லா சாமியும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஃபைனலாக கையில் கலசம் வாங்கிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து எங்கள் மாமா கையில் கொடுக்கணும். கொடுக்குற நேரம் வந்து அவங்களுக்கு வலியெல்லாம் போயிடணும் அப்படி தான் வந்து நினச்சோம். ஸோ அந்தளவுக்கு லைஃப் வந்து அந்த 3 monthsக்கு பெயின்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பட் போக போக சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கையில் வந்து இருக்கோம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதோடு நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. எங்கள் மாமாக்காக ப்ரே பண்ணலாம் வந்து மெசேஜ் பார்க்கும்போது லிட்ரலாக நான்லாம் அழவே செஞ்சேன். யாருன்னே தெரியாதவங்களாம் நமக்கு ப்ரே பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லவ்வுக்கெலாம் வந்து ரொம்ப 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 நன்றிங்க. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் கண்டிப்பாக உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம்.